இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் மிஸ் அம்மா. சமயத்துக்கு வந்து பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். நிறுத்தினது நானா இருந்தாலும் கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு, நீங்க கிச்சன்ல இருக்கீங்கன்னு எனக்கு அவங்க தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன பத்தி சொல்லிடுவாளா? ஐயோ வேணாம் மிஸ் அம்மா, சொல்லாத. அவங்க வந்து சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஏய் என்ன நீ எப்ப பாரு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டே இருக்க. யார் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க? எதுக்கு உன்கிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும்? ஐயோ ஆமா மிஸ் அம்மா, யார் அவங்க? நீ என்னமோ எப்பவும் அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்ற, ஆனா இது வரைக்கும் என் கண்ணில் படவே இல்லை. என்னது, நீங்க யாரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? இல்ல. அவங்களோட பேர் என்ன? அது பேர் இது வரைக்கும் நான் கேட்டதில்ல. ஆனா நான் அவங்கள அக்கான தான் கூப்பிடுவேன். சரியா போச்சு. எனக்கே பக்கத்து வீட்ல யாரு இருக்காங்கன்னு கூட தெரியாது. நேத்து வந்துட்டு அதுக்குள்ள பேசி பழகி சொந்த கூட கொண்டாட ஆரம்பிச்சிட்டியா? மனோகரி, நீ சுமாரு. இந்த பாருமா, நம்ம பக்கத்து வீட்டுல சரோஜாவோட ஃபேமிலி இருக்கு, அதுக்கு பக்கத்து வீட்டுல பத்மா ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில நீ அக்கான்னு கூப்பிடுற அளவுக்கு எந்த பொண்ணும் இல்லையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். இன்னைக்கு என்ன பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் போல இருக்கே. ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படியாவது காப்பாத்திடு கடவுளே. சார், எதுக்கு சார் நம்ம இவ்வளவு யோசிக்கணும்? நான் போய் நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் கூட்டு வரேன். மிஸ் அம்மா பார்த்து அந்த பக்கத்து வீட்டு அம்மா யாருன்னு சொல்லட்டும். என்ன சொல்றீங்க? முதல்ல அதை பண்ணு ராத்தோடு. நான் கூட அந்த பொண்ணுக்கு மனசார நன்றி சொல்லி ஆகணும். நீ போய் கூட்டிட்டு வா. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு நீ சொல்லிட்டு இருக்க? சாரோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே. பக்கத்து வீட்டுக்காரங்கள பத்தி தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஆமா சார், நேத்து நான் கேட்கும் போது கூட இதே அடையாளத்தை தான் சொன்னாங்க. ஐயோ எனக்கும் கூட மேடம் போல தான் தோணுச்சு. இந்த பொண்ணு சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு வேற யாரும் இருக்க போறாங்கன்னு அப்படியே கண்டுக்காம விட்டேன். மன்னிச்சிருங்கம்மா, உங்களை நான் தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டேன். ஐயோ பரவாயில்ல சார், நாங்க போயிட்டு வரோம். வாங்க. நீ சொன்ன பொண்ணு இங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா. கேஸ் ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. என் உயிரை காப்பாத்தின பொண்ணுக்கு மனசார நன்றி சொல்லணும்னு நினைச்சு முடியாம போயிடுச்சு. எங்க இருந்தாலும் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். சரிம்மா, இன்னொரு தடவை நீ அந்த பொண்ணை பார்த்தேன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, சரியா? கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். நீ இந்த முறை கூப்பிடுறப்ப அவங்க வர முடியாதுன்னா கையை பிடிச்சிட்டு என்ன கூப்பிடு. அவங்க யாரு எங்க இருக்காங்க நான் சொல்றேன் உனக்கு. ஐயோ சரிங்க ராத்தோட் சார். நீ ரொம்ப பயந்து போயிருக்க, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுமா. என்னாச்சு பாலகி, இவ்வளோ கவலையாயிருக்க? இப்போ மிஸ் அம்மா கண்ணுல மாட்டிக்காம சுத்தணும் மிஸ்டர் குப்தா. இந்த பாலகி கோவப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் நான் தான் பலியாடா இருக்கேனே. என்னமாமா கவர்லாம் பலமா இருக்கு. மச்சா மேல இருக்க அன்புல மட்டன் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்ன? உனக்கு சோறு போடுறதே தண்டம், இதுல மட்டன் வேறையா? என்ன என் தம்பி ஏதோ சொல்லிட்டு இருக்க? இப்ப நான் கேக்குறேன், அந்த கவர்ல என்ன இருக்குன்னு சொல்லு. அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் தேவையான பொருள் எல்லாம் இருக்கு. நாளைக்கு காலையில கோயிலுக்கு போகணும். கோவிலுக்கா? எதுக்கு? ஓ, நாளைக்கு ஒரு வேலையில சேர போறாருல, அதுக்காக பூஜை பண்ண போறாரு போல இருக்குக்கா. வேலையில சேரும்போது வீட்டுல இருக்க கடவுளை கும்பிட்டாலே போதும். இப்படியே அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமா பண்ணுவாங்க? அதுதானே, உங்க 2 பேருக்கு மூளையே இல்லைங்கிறது தெரியுமே. ஆனா உனக்கு கொஞ்சம் இருக்குடா. முதல்ல இந்த பூஜை எதுக்குன்னு சொல்லு. எப்படியும் நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண போறதில்ல. நாளையில இருந்து வேலைக்கு போறேன்ல,
காலையில எந்திரிச்சு சாப்பாடு கட்டுற வழியப்ப என் புருஷன் கலெக்டர் வேலைக்கு போறான்னு சொல்லி முதல் டப்பால மட்டன் பிரியாணி, 2வது டப்பால மீன் குழம்பு, 3வது டப்பால ஸ்வீட்டை சேர்த்து வைக்கிறேன். அக்கா என்ன வச்சாலும் வைக்காம போனாலும் அந்த லாஸ்ட் டப்பால மட்டும் இருமல் மருந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வைக்க மறந்துடாதக்கா. வேற ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறது. ஆனா ஒண்ணு, உங்களை அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும். இவ்ளோ பேச்சு பேசிட்டு இருக்கியே, பூஜை எதுக்குன்னு சொன்னியா நீ? அது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்ல, நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்னக்கா மாமா இப்படி பேசுறாரு? இந்த பூஜை எதுக்காக பண்றாரு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலடா. வேலையில சேர்ந்ததுக்கும் இல்ல, பாக்யாக்குன்னா இந்நேரம் சொல்லிருப்பாரு, நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இவர் வாழ்க்கையில என்ன இருக்கு? லாஸ்ட் क्वेश्चन உன்கிட்ட கேட்க போறேன். தயவு செஞ்சு இதுக்காவது நீ ஆன்சர் பண்ணு. ட்ரை பண்றேன். பியூட்டிஃபுல் ஸ்பெல்லிங் சொல்லு. தெரியல. சின்ன சின்ன क्वेश्चंसக்கு கூட ஆன்சர் சொல்ல மாட்டேங்கற. நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு வர क्वेश्चंस உன்னால புரிஞ்சுக்க முடியாது போல இருக்கு. அது சரி, நீ ஒரு நாளாச்சும் ஸ்கூலுக்கு போயிருக்கியா? மிஸ் அம்மா, என்ன ரொம்ப அவமானப்படுத்தாத. நான் ஒன்னும் அவ்வளவு பேட் ஸ்டூடெண்ட் இல்ல. 1-2 நாள் தவிர ஆல்மோஸ்ட் நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்போ நீ ஸ்கூலுக்கு போயிருந்தா அட்லீஸ்ட் டீச்சர் சொல்லி கொடுக்கறதையாவது கேட்டிருப்பல. அப்புறமும் ஏன் ஒண்ணுத்துக்கு கூட உன்னால ஆன்சர் பண்ண முடியல? அப்படி நீ கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு என்னதான் செய்வ? கலாட்டா பண்ணுவேன், விளையாடுவேன். பசிச்சிருந்தா நான் நல்லா சாப்பிடுவேன். தூக்கம் வந்தா நான் நல்லா தூங்குவேன். டீச்சர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்ன வெளியே அனுப்புவாங்க. அப்ப ஜாலியா வெளியே போயிடுவேன். குட்டி பிசாசே, ஸ்கூலுக்கு போறதே படிக்கிறதுக்காக தான். ஆனா நீ அதை தவிர எல்லாத்தையும் செஞ்சிருக்க. உன்னை போய் நம்பி அங்க நான் சேலஞ்ச் வேற பண்ணிட்டேன். ஐயோ, ஒன்னும் ஆகாது மிஸ் அம்மா. இட்ஸ் ஓகே. நீ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டாப்பரா வருவேன்னு சொல்லிருக்கேன். ஆனா உன்னை பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் கேட்ட கூட நீ தாண்ட மாட்ட போல இருக்கு. ஐயோ, சேலஞ்ச் என்ன கேட்டு செஞ்சியா? நான் செய்ய சொன்னனா? அவ்வளோ படிக்கிற கெப்பாசிட்டி இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? ஃபர்ஸ்டே படிச்சிருப்பேன்ல. இவ்வளவு சின்ன லாஜிக்க எப்படி மிஸ் பண்ண மிஸ் அம்மா?